பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 240 தொகுதிகளில் வென்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்று முன்னாள் பிரதமர் நேருவின் சாதனையை சமன் செய்திருக்கிறார். இருந்த போதிலும் எளிதாக தனி பெரும்பான்மையுடன் பாஜக தொகுதிகளை வெல்லும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அதை அடைய முடியாமல் கூட்டணி தயவுடன் ஆட்சி கட்டிலில் பாஜக அமர்ந்தது. பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் இது பெரும் சலனத்தையும் ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜகவிற்கு எப்பொழுதும் பாராளுமன்ற தேர்தல்களில் கை கொடுக்கும் மாநிலங்கள் இந்த முறை அதை செய்யாமல் போனது ஒரு காரணமாக அமைந்தது. அதற்கு காரணம் காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கூடாரம். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பாஜக இருக்கிறது. 3வது முறை ஆட்சி கட்டிலில் பாஜக அமர்ந்தால் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றும் என பொய்யான பிம்பத்தை ஓபிசி மற்றும் எஸ்சி சமுதாய மக்களிடம் பரப்பியது. இந்த மலிவற்ற அரசியலை செய்ததன் மூலம் ஹிந்தி கூட்டணி பலனடைந்தது. இருந்த போதிலும் பாஜக இனி அவ்வளவுதான் என்ற பேச்சுக்களும் பாஜகவை எதிர்க்கும் எதிர்பார்ப்பவர்கள் மத்தியில் நிலவ தொடங்கியது. ஆனால் அதற்கு பதிலடி தரும் வகையில் ஹரியானாவை தட்டி தூக்கி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது RSS பாஜக. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பெரும் வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாகவும் உருவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளும் வர காத்திருக்கிறது. இதிலும் RSS பாஜக சர்ப்ரைஸ் கொடுக்கும் என தேர்தல் வியூக நிபுணர்கள் கருதி வருகின்றனர். இது இப்படி இருக்க தற்போது பாஜக தலைவர் JP நட்டா மத்திய அமைச்சராக இருக்கிறார். ஆகையால் ஜனவரிக்குள் பாஜக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க இருக்கிறது. அந்த மிக பெரும் பொறுப்பு யாருக்கு போக போகிறது என்ற கேள்வி கடந்த 3 மாதங்களாகவே அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அடுத்தடுத்து நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதலில் அனுராக் தாக்கூர், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோரது பெயர்கள் அடிபட்டது. அதன் பின் மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் மற்றும் தர்மேந்திர பிரதாப் உள்ளிட்டோரது பெயர்களும் சமீபத்தில் அடிபட்டது. ஆனால் தற்போது மற்றுமொரு சர்ப்ரைஸாக மோடி மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் ஆகிய இருவரது சம்மதத்துடன் முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தேசிய தலைவர் பொறுப்பில் ஒரு பெண் அமர்த்தப்படலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. ஏனென்றால் சமீபத்தில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களில் தேசிய தலைவர் நட்டா பாஜக எப்படி மகளிருக்கு முக்கிய பதவிகளை வழங்கி வருகிறது என்று தொடர்ந்து பேசியிருக்கிறார். அதை வைத்து டெல்லி வட்டாரங்கள் இப்படி யூகிப்பதாக சொல்லப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.